அவன் இதை சொல்றதுக்கு வர்றான், அவனை கூட்டியோட வந்திருக்கான்டா டேய். என்னத்தா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதா? அந்த நாய் உங்ககிட்ட பேசியிருப்பான்னு நினைச்சேன். இல்லை. எங்க அப்பா கவுட்டி வாயா. சரி தல, இப்போ என்ன பண்றது? வேற வழி இல்ல. அது எங்க வைக்கணுமோ கரெக்டா அங்க வச்சுட்டா பிரச்சனை இருக்காது. ஏ லெஸ்டர், என்னடா ட்ரெஸ் இது? என்ன ஒரு கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிருக்கியாடா? ஆமாடா தம்பி, ஆனாலும் கொஞ்சம் மெண்டல் தான்டா அவனுக்கு. வேற அவன் எப்படி ஆடிட்டு இருக்கிறான் பாரு, கரண்ட் அடிச்ச கொரில்லா குரங்கமா இருக்கிறான் பாரு. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? நம்ம ஆளுகளை வர போறானுங்க, சுத்தம் பண்ணி வைங்க ரூமை. மொத்தமா கிளீனா இருக்கணும், புரியுதா? என்னடா பாக்குற? போ, நீ மசாஜ் பண்ற எனக்கு. இல்ல அது அது வந்து எனக்கு என் பேண்ட் டைப் கழட்ட வேண்டியது ஒரு வேணும் உனக்கு. வேற யாருக்கு அது வேணுமாடா? சொல்றது பண்றேன். ஏ ப்ரோ, என்ன நடக்குதுங்க? வாங்க ப்ரோ, நீங்க கொஞ்சம் லேட்டு ப்ரோ. என்ன தாண்டா புடிங்கிட்டு இருப்ப? நான் உன்னை காணவில்லைன்னு போஸ்ட் ரூட்லாம் இருந்தேன்டா. அட கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு டிரைவர், விளக்கண்ணவரை வீசிட்டு இருக்காது. ஆமாடா, நான் விளக்கண்ணதான். நீயே ஒரு விளக்கண்ண. அம்மா உன் அசிஸ்டன்ட் எங்க? அவன் வந்துட்டே இருக்கிறானப்பா. டேய் டேய், பார்த்து பண்றா. வணக்கம் தல, எல்லாம் என்ன பண்றீங்க? பிராங்க்லின் வாடா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? என்ன தல, என்ன பிளானு, என்ன கதை? எது இப்ப எல்லாம் கூடி இருக்கிறோம்? நம்ம எல்லாம் வேலை செய்ய போறோம்டா. ஒரு நூதனமான திருட்டு தான்டா பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் எல்லா பிளானையும் போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. லிட்டரலா ஒரு திருட்டுத்தனமான வேலை தான் பண்ண போறோம், புரியுதா? சரி தல, லெஸ்டர் பேசியாச்சா? கூப்பிட்டேன். அவன் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கான்ல, அதனால அவன் கிட்ட தெளிவா எதுவும் சொல்லல. சரிடா, எவ்வளவு? 20% சேஃப்டா. இல்ல இப்ப நம்ம அந்த மாதிரி வேலை பண்ண மாட்டோமே. என்ன மன்னிச்சிடுறா, இந்த தடவை நம்ம அப்படிதான் வேலை பார்க்க போறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனை அனுபவிச்சிருக்கேன்னு தெரியுமா? அதனால இப்ப நான் சொன்ன மாதிரி பண்ணா போதும். ஒழுங்கா சொல்றத கேளு, இல்லைன்னா போய் ஜெயில தான் உட்காரணும், புரியுதா? ஆமாடா, லாஸ்ட் டைம் கூட லெஸ்டர் அப்படித்தான் சொன்னாப்ல. நம்ம அதை கேட்காம செஞ்சுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டணும். ஆமா தல, எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு? டேய் நீ வாயை மூடுறா கொஞ்ச நேரம். அப்புறம் நீ இருக்கியே மைக்கேல், இதை நீ எனக்கு செஞ்சு கொடுத்துதான் ஆகணும், புரியுதா? அதுவும் ஏன் வழியில. ஆமா, இவர் தனி வழி, ரஜினிகாந்த் நினைப்பு. இப்போ இதை பத்தி பேசுவோமா? சொல்லு தல, என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியா சொல்றேன் பாரு, கேட்டுக்க. சரி, பண்ணி தொலைவு. என்ன பண்ணி தொலைகிறது? லாஸ் ஏஞ்சல்ஸோட ஹார்பருக்கு தான் நம்ம போக போறோம். நீ தான் மைக்கேல் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ற மகனாச்சேடா பிராங்க்லின். பிரிட்ஜ் மேல இருந்து கன் ஆபரேட் பண்ணு. நீ போட்ல ரெடியா இருக்கணும்டா, உள்ள பாம்பு வைக்கிறதுக்கு. நான் அடியில சப்மரைன்ல உள்ள போய் அதை எடுக்க போறேன், அவ்வளவுதான். இதுல எந்த பாட்டு ஈஸி தல? அட என்னடா இவன்? மைக்கேல், இந்த பொட்ட பையில எங்கடா பிடிச்ச? வாயை வச்சிருவோம். இதாடா வேணும், இந்த வெறிதாடா வேணும். வாடா கமான்டா, இப்ப வாங்கடா, போய் சம்பாதிக்கலாம் வாங்கடா. டேய் அதெல்லாம் ஓகே தான், பைத்தியகாரமா ஏதாவது பண்ணி வச்சிடாது. ஆமா, நான் தான் பைத்தியக்காரன், நீ தெளிவா இருக்க, போடா. வணக்கம் கேமர்ஸ், இன்னைக்கு ஒரு தரமான ஒரு மிஷன் தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஒரு கப்பலில் வந்து ஒரு கடத்தல் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம போகிறோம், வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போது வந்து ஃப்ராங்க்லினை வந்து நம்ம கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். மைக்கேல் வந்து வேறு வழியில் வந்துடுவாப்புல, நேராக ஸ்பாட்டுக்கு போவோம். கரெக்டாக வந்து ஓகே, கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது, போயிடலாம். ரைட், ஓகே. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து GTA 5 வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதோட வீடியோ தான் பார்க்குறோம். இது ஒரு நல்ல மிஷன் தான். 3 பேராகவுமே நம்ம வந்து விளாட போகிறோம் இன்றைக்கி. இந்த மிஷனில் வந்து என்னென்னா, நம்ம 3 பேராகவும் ஸ்விட்ச் பண்ணி விளாட்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுதான் ஹைலைட்டான ஒரு மிஷன் தான் இது. இதுவும் இருக்குது, இது மாதிரி வேற ஒரு மிஷனும் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 3 பேருமே சேர்ந்து வர்ற மாதிரி மிஷன் வந்து கம்மி தான். ஸோ அதில் வந்து இந்த மிஷின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி வேறு மிஷினும் இருக்குது, 3's கம்பெனின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம வந்து போடுவோம். இப்போ வந்தாச்சு நம்ம ஸ்பாட், இதுதான், அதுதான் அந்த கப்பல். அதிலிருந்து தான் நம்ம வந்து ஒரு திருட்டு பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து மைக்கேல் வந்து இங்கே ரெடியாக இருக்காப்புல. இங்கேருந்து இறங்கி கப்பலுக்குள்ளே வந்து நம்ம போக போகிறோம். இப்போ அங்கே ஸ்னைப் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு ஓட்டுருவோம். காமான் அவுட்டு, இவனும் இருக்கான், 2 பேர் அவுட்டு. ஓகே ரைட். இப்போ வந்து மைக்கேல் வந்து உள்ளே இறங்குவாப்பில். மைக்கேலாக மாறணும்னு நினைக்கிறேன். இப்போது பார்க்கலாம் இருங்க. நாளைக்கு 4 பாம்பு வைக்கோன்றா தம்பி, கரெக்டாக வழி சொல்லு, சரியா? இப்போ மைக்கேலா சேஞ்ச் ஆகிட்டோம்.
ஓகே, இந்த ஒரு பில்லரில் வந்து பாம் வைக்கணும். அதாவது டோட்டலாக வந்து இந்த கப்பலே வந்து கவுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டிக்கி பாம்ஸ் நம்ம வச்சிட்ருக்கோம். ஓகே, அங்கே ஒன்று வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ராங்க்லினா அங்கே பார்க்கலாம் என்ன நடந்துட்டுருக்குன்றது. நம்ம ஃப்ராங்க்லினா மாறும்போது மைக்கிள் அவனாக வந்து விளாண்டுப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனான ஒரு இது தான். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவனை ஒரு போடுவோம். சாவிடா. இங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்கான், போடுவோம். ஓகே ரைட்டு. ஓகே, முடிஞ்சிடும். ஓகே, மைக்கெல்லாம் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஓகே, அந்த எல்லோ கலரில் ஒரு இடம் காட்டுது பாருங்க. ஆக்சுவலாக அங்கே போய் தான் பாம் ப்ளேஸ் பண்ணணும். வேறு ஒன்றா தான் இருக்கான், சைடில் இருக்கானான்றதை வந்து நம்ம ஃப்ராங்க்லினா மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். இங்கேருந்து நம்ம ஸ்னைப் பண்ணி அவனெல்லாம் ஒவ்வொன்றா முடிச்சு கொடுத்தோம்னா மைக்கேல் வந்து போய் பார்ப்பல. ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தன் இதாக போகிறாப்புல மைக்கேல் பாருங்க. மைக்கேலுக்கும் ஃப்ராங்க்லினுக்குமே வந்து கஷ்டமான வேலை தான் இருக்குது. ட்ரெவரை காணும், அவன் எங்கே போனான்னு தெரியல, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றது தெரியல. அவன் எப்படி ஈஸியான விஷயம் வேலை தான் ஏதாவது பார்ப்பான். எவனாவது இருக்கானா? அதோ, ஏன்னா வந்து இப்போ வந்து சைலன்சர் மாட்டிருக்கோம், அதனால் வந்து பிரச்சனை இல்லை. நாளைக்கு அப்படியே ஒருத்தனை போட்டு போகணும். இங்கே போகிறான் பாருங்க ஒருத்தன். இதுக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ அங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் மேக்ஸிமம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து கிளியர் பண்ணணும். அங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான் பாருங்க, சவுண்ட் எதை கேட்டுருச்சு. இது வேற இருட்டாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் தெரிய மாட்டேது. வாடா டே வாடா, சாவுடா மொட்டை. அங்கே இருக்கிறானுங்க, வண்டி சுற்றி இருக்கிறானுங்க. எங்கேயோ வந்து சுடுறானுங்களே, எங்கெங்கேருந்து சுடுறானுங்கன்னு தெரியலையே. இந்த விஷனில் பார்க்கும்போது தெரியுது பாருங்க. என் கொடுத்து வரான், சாப்பிடடி ஓடு. அங்கே ஒருத்தர் இருக்கான். கப்பல் ஃபுல்லாக இருக்கிறானுங்க ஆள். நம்மால் ஓடுறாரு பாருங்க. ஓகே ரைட்டு, முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பாம்பு வெடிக்குமா எப்படி என்னன்னு தெரில. ஓகே, நம்ம தான் டிட்டோனேட் பண்ணோம். ரைட், சூப்பர். வெடிச்சு செதறுது. இந்த கண்டெய்னரில் தான் அந்த ஏதோ பொருளை என்னன்னு தெரியல, அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம எடுக்கணும். எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு சிக்னல் மாதிரி காமிச்சிட்டே இருக்குது பாருங்கள், அங்கே தான் போகணும் நம்ம. அப்படியே போவோம். இந்த பச்சை கலர் தான் கண்டுபிடிச்சிட்டோம். அடேங்கப்பா, சப்மரீன் எடுத்துகிட்டு வர்றாப்புல ட்ரெவரு. ஈஸியான வேலை தான், நான் நினச்சேன் இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவான்னு. ஓகே, இதில் வந்து போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை போய் நம்ம இது வச்சு தான் எடுக்கணும். இது ட்ரைவ் பண்ணுறதும் அந்த நம்ம ஹெலிகாப்டர் ஓட்டுவோம்ல, அதே மாதிரி தான் கான்செப்ட்டு.
அப்படியே போகுது. வந்துட்டாங்க. இதான் வந்து சர்க்கிள் காட்டுது. வந்தாச்சு. ஓகே. சேட்டை தான் பாருங்கள் உள்ள. என்னத்தல ட்ரெவரை நம்ம சாதாரணமாக நினைக்கவே கூடாதுல, செஞ்சுட்டாப்புல பாருங்க. ஆமாடா தம்பி, ஆனாலும் கொஞ்சம் மெண்டல் தான்டா அவனுக்கு. வேற அவன் எப்படி அடிட்டு இருக்கிறான் பாரு, கரண்ட் அடிச்சு கொரிலா குறைக்கமா இருக்கிறான் பாரு. தல அது லெஸ்டர் தானே? என்ன லெஸ்டர் தல, என்ன இங்க என்ன பண்ணுகிறீங்க? நீ ஆஸ்பத்திரி பெட்ல தான்டா இருந்த நீ. ஆமா நான் இப்போ அங்கே தான் இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா எப்படி நான் வராமல் இருக்கிறது? நீங்கள் பண்ணுற பிரச்சனை எல்லாம் இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டோ இங்கே இருக்கிற ஆளுங்களோ மேரி வெதரோ யாரா வேணா இருக்கட்டும், அவனுக்கிட்ட எவ்வளோ வேணா வச்சுக்கலாம்டா. அதனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? எக்ஸ்பெரிமெண்டல் சூப்பர் வெப்பன்றது சைனீஸ் கிட்ட ஒப்பந்தம் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவானுங்க. அந்த மார்க் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான், உங்களை காலி பண்ணிடுவானுங்க. என்ன தலை சொல்றேன்? சூப்பர் வெப்பன் சைனீஸ் என்ன தலை சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதா? அந்த நாய் உங்ககிட்ட பேசியிருப்பான்னு நினைச்சு. இல்லை எங்க அப்பா கவுட்டி வாயா. சரி தலை, இப்போ என்ன பண்றது? வேற வழி இல்ல, அது எங்க வைக்கணுமோ கரெக்டா அங்க வச்சுட்டா பிரச்சனை இருக்காது. ஏ லெஸ்டர், என்னடா ட்ரெஸ் இது? என்ன ஒரு கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிருக்கியாடா? அங்க பாரு, நல்ல தலன்னு மாலை வைக்காம இருக்கியாடா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ என்ன பண்ணிருக்க உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. 20%ரா? உனக்கு பொறாமையா இருக்கா என்ன? அந்த பொருள் மட்டும் கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரலன்னு வச்சுக்கோவேன், இந்த பிளானட்டே மொத்தமா சேர்ந்து நம்மள லிஸ்ட்ல வச்சு தூக்கிடுவானுங்க. எது? அது என்னடா லிஸ்ட்? அட மெண்டல், அது என்னன்னு உனக்கு புரியலையா? இது மிகப்பெரிய ஏசரா குடும்பத்தோட தூக்கிடுவானுங்க. ஒரு வாரம் தான் கெடு, கொஞ்சமாச்சு யோசி. சரி இங்க பாருங்க, ஒரு ட்ரக் எடுத்துக்கோ, ஆளை கூப்பிட்டுக்கோ, நேராக அதை கொண்டு போய் எங்க இருக்கணுமோ அங்கே தாட்டி விட்டு வந்துருங்க. டிரைவர், அது நோட் பண்ணிட்டேன் டிரைவர். சரிடா. என்ன பண்றது? நீயும் அந்த பேஷண்ட்டும் அதை கொண்டு போய் விட்டுருங்க, புரியுதா? இப்பவே கிளம்புங்கடா. அவன் இதை சொல்றதுக்கு வர்றான், அவனை கூட்டியோட வந்திருக்கான்டா. டேய் ஐயோ தலை, அப்போ அவ்வளோதான் இல்லை, செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. இப்போ பண்ணதெல்லாம் வேஸ்ட்டான்னு. வாடா ஃப்ராங்க்லின், போலாம் நம்ம போகலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா அவ்வளோ நாடுகள் வந்து உள்ளே சேர்ந்துருக்கு இல்லையா? அதனால் அடுத்த மிஷனில் நம்ம சந்திப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனி அடுத்தடுத்த மிஷன்ஸை பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை கேமர்ஸ்.